வண்டி இல்லை, நாங்க அல்றதுக்கெல்லாம் நாங்க தயாராக தான். வண்டி இல்லை, 4 வண்டி இருந்த இடத்துல ஒரு வண்டி தான் இருக்கு. அந்த ஒரு வண்டியுமே இப்ப காலைல வந்துடுறேன். அதோட சேர்த்து இங்கே கொட்டுற காலையில் கொட்டி அழுகிறவங்க வந்து இடிச்சு கொண்டாந்து வச்சுருவாங்க. இங்கே வச்சாங்கன்னு சொன்னால் பேச அவங்க பூரா நெட்டு போட்டு சொல்ல சொல்லவே கொண்டாந்து எங்களுக்கு முக்கியமாக அந்த ஒன்று தான் எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த கார் பார்க்கிங் ஆனது. கார் பார்க்கிங் நாங்கள் ஃபோன் பண்ணோம் சார், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். நான் டெய்லி ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க காரை. சார் இந்த கார்லாம் எடுக்க சொல்லுங்க சார். இல்லைங்க சார், நீங்கள் நம்ம எடுத்து நம்ம ஸ்டேஷன் விடுறீங்க. இல்லை அவங்க யாரும் பார்த்து விடுங்க. இல்லை போடுங்க சார், ஸ்டேஷனில் போட்டு 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்கள் இந்த கார் யாரும் பாருங்க. இல்லைன்னா காவல்துறை முடிச்சு காரை ஆமாச்சிப்பா. நான் இந்த சத்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன், வாட்ச்மேனா. ரொம்ப வருஷமா பார்க்குறோம். பார்க்கப்ப இந்த டைல்ஸில் காலையில் வந்து 6 மணிக்கு வெறும் பாட்டிலு வாமிட்டு எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. அதை சுத்தம் பண்ணுறதை எங்களால் முடியல. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இந்த கார் பார்க்கிங் வைக்கிறாங்க, இதை வைக்கிறாங்க, குப்பையை கொண்டாந்து உள்ளுக்குள்ளேயே கொட்டுறாங்க ஸ்கூலுக்குள்ளேயே. நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு போக ஒன்று கூட நாங்கள் போட மாட்டோம். வாளியில் அள்ளி வச்சு நாங்கள் லாரி வந்தோடனே தான் நாங்கள் கொட்டுறோம் குப்பையை பூரா. அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அதுவும் சாப்பாட்டு ரூமுக்குள்ளே மேலே ஏறி மாடியில் ஏறி அந்த ஓட்டை வழியாக பாட்டில் குடிச்சு உள்ளுக்குள்ளே போட்டு உடச்சி பூரா குழாயெல்லாம் உடச்சி நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பி இப்போ குழா மாட்டுறோம். நாங்கள் திருப்பி வேலை பார்க்குறப்ப நான் ஒரு ஆள் தான் 6 மணிக்கு வரேன். இங்கே 6 மணிக்கு வந்து அத்தனை வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் பார்த்தா இந்த சைடில் பூரா ஆம்பளை போய் நின்று வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, ஆம்பளை பூரா ஒன்று கடிக்கிறாங்க. இங்கிட்டு பூரா பிஆர் சீட்டுக்கார பூரா வண்டியை வச்சு நிப்பாட்டிட்டு போயிடறாங்க. சொன்னால் நாங்களும் அரசு வேலை தானப்பா பார்க்குறோம், இந்த ஸ்கூலுக்கு இதாக இருக்கும்போது தான் நாங்கள் வச்சுட்டு போகிறோம்னு சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக நடக்குது. ரொம்ப வருஷமாக நடக்குது. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் எடுத்து கொடுத்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. பேரூராட்சிக்கிட்ட நாங்கள் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கோங்கம்மா. இந்த மாதிரி குப்பையை போடுறாங்க, இந்த மாதிரி குப்பை பாட்டில் கிடக்கு, இந்த மாதிரி செய்தாங்க வைக்கிறாங்க. நாங்களும் எழுதி கொடுத்துட்டு சொல்லிட்டு வரையும் ஒருத்த கூட வரமாட்டாங்க குப்பையை அள்ளுறதுக்கு. அப்புறம் திருப்பி குப்பையை அங்கே கூட லாரி வந்து இப்போ லாரி நிற்கும்போது அள்ளுங்கன்னா இது நீங்கள் தான் எங்கள் வேலை இல்லை, நாங்கள் ரோட்டில் கிடக்கிற வேலை தான் நாங்கள் இல்லைவா உள்ளே இருக்கதான் நாங்கள் அள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க. தூய்மை பணியாளர் இங்க இருக்க குப்பையை அள்ளி இந்த பக்கத்து வச்சுட்டு போயிடுறாங்க ஸ்கூலுக்கு வெளியே. அது வாடகை அடிக்குதுமான்னு சொன்னா அவங்க எங்களோட சண்டைக்கு வராங்க, என்னோட. இப்ப இவங்களை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்கம்மா, அப்புறம் எதுக்கு எங்களை மட்டும் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க அதையும் சொல்லி பார்த்துட்டு அள்ளிருங்கம்மா இது பண்ணுங்கம்மான்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பிரச்சனை. எத்தனை வருஷம், ஒரு 12 வருஷமா 13 வருஷமா இந்த நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் ஒரு காமர்ஸ் ஓட்டுக்கு எழுதுறதுக்கு யாராட்ட சொல்லி பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கல. பிள்ளைங்க அதனால கொஞ்சம் சேர்க்கறது கூட அவங்க தாய்மார்கள் ரொம்ப இது பண்றாங்க. இப்படி இருக்கும்போது எங்க பிள்ளைகளை கொண்டாந்து ஸ்கூல்ல சேர்த்தா எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்குறாங்க எங்களை. நீங்க ஆம்பன்ஸ் ஒரு கட்டி கொடுத்தா எங்களுக்கு பிள்ளைகளை கொண்டாந்து சேர்ப்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். எங்க மேம் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு இது நடக்க மாட்டேங்குது. இந்த ஃபீல்டுனா எங்களுக்கு நடத்தி கொடுங்க. என் பேர் காமாட்சிப்பா.